பரம்பொருள் சிவன் ஒரு அதிசய பழத்தை பெற்றார். உலகின் அனைத்து ஞானத்தையும் கொண்ட ஞானப் பழம். அதை யார் பெற வேண்டும் என்ற சவாலில் கணேசனும் முருகனும் போட்டிக்கு தயாரானார்கள். சிவன் சொன்னார், உலகத்தை 3 முறையும் சுற்றி வரும் பேரனுக்கு பழம். முருகன் மயில் மீது மின்னல் வேகத்தில் புறப்பட்டான். மலைகள், கடல்கள், விண்மீன்கள், உலகங்கள், அன்னையைத் தாண்டி எல்லாவற்றையும் சுற்றினான். ஆனால் கணேசன் அமைதியாக அம்மா அப்பாவை சுற்றி வந்தான். சிவன் மெதுவாக சிரித்து, உலகமே பெற்றோர், நீ சுற்றியது உலகத்தையே. அந்த பழம் கணேசனுக்கு கிடைத்தது. இதை கேட்டு மனம் உடைந்த முருகன் அனைத்து அரச அலங்காரங்களையும் அகற்றி, நான் பழனி மலையில் தண்டாயுதபாணியாக நிற்பேன். அப்படித்தான் இன்று கோடிக்கணக்கானோர் ஏறும் பழனி முருகன் சன்னதி உருவானது. ஓம் சரவணபவா.